அந்த இயேசுவின் நாமம் அப்படிப்பட்ட நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாமத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆமென். இந்த சிலுவையில் இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பிறகு அவர் 40 நாள் இந்த பூமியில் இருந்தார். 11 தடவை அவர் சீஷர்களுக்கு காட்சி அளித்தார். அங்கே போகும்பொழுது அவர் பறவை எழும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் போகிறேன், தேற்றவாளியாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, என்னுடைய நாமத்தினால நீங்கள் எவை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. என் நாமத்தினால பிசாசை துரத்துவீர்கள் அப்படின்றாரு. என் நாமத்தை உபயோகப்படுத்துங்கள்ன்றார். என் நாமத்தினால பிதாவிடத்தில் நீங்கள் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை நான் செய்வேன். இந்த நாமம்ன்றது அப்படிப்பட்ட நாமம். பிதாவை தேவன் அக்கினியாக இருக்கிறார். அவரை நம்ம பார்க்க முடியாது. அவர் இந்த பூமியில் வரணும்னா வந்தாருன்னா நம்ம எல்லாருமே அழிஞ்சிரும். ஏன்னா அவர் அவ்வளோ அக்கினி, அவ்வளோ பரிசுத்தர், அப்படிப்பட்ட தேவன். இப்போ நம்ம மூணுக்கு போகணும், நிலாவுக்கு போகணும்னா அதுக்கு வேண்டிய ஷூட்டு போடணும் இல்லையா? அந்த ஷூட்டை போட்டால் தான் நம்ம நிலாவுக்கு போக முடியும் இல்லையா? அதுக்கு ஒரு ட்ரெஸ் வேணும். அப்போ மனுஷன்கிட்ட தொடர்பு கொள்ளணும்னா, மனுஷன்கிட்ட கம்யூனிகேஷன் வேணும்னா, நம்ம மனுஷன்கிட்ட பேசணும்னா அவர் அக்னியாக வந்தாருன்னா நம்ம பேச முடியாது. அல்லேலூயா. முச்செடிக்கிட்டே ஆண்டவர் மோசே பேசும்போது அங்கேயே நில்லுன்றார், வராத பக்கத்தில் வராதுன்றார். ஏன்னா அவ்வளோ பிரகாசம். சீனாய் மலையில் அவர் 40 நாள் அங்கே தேவனோடு பேசிட்டு அவர் இறங்கும்போது அவருடைய முகத்தை யாரும் பார்க்க முடியல ஜனங்களால். அவ்வளோ பிரகாசம், அவருடைய முகம், பிரசன்ஸ், அவருடைய தேவனுடைய பிரசன்னம் நிறைந்தவராக இருந்தார். மோசேவை பார்க்க முடியல, முக்காடு போட்டு இருந்தார். அவ்வளோ பிரசன்ஸ். இன்னும் சொல்லப்போனால் அங்கேருந்து வானத்தில் சவுண்டு பேசுகிறார். பேசும்போது ஜனங்களால் அதை கேட்க முடியல. ஏன்னா லவுடபுள் வாய்ஸ், எல்லாரும் கேட்குற விதத்தில் ஒரு பேசினார். ஆனால் ஜனங்களால் கேட்க முடியல. ஏனென்றால் பாவம், தேவனுடைய பரிசுத்த அந்த வார்த்தை கேட்க முடியல, குற்ற உணர்வு. அதனால தான் தேவன் பேச வேணாம், நீர் தேவன்கிட்ட பேசி எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்போ தேவன் பேசணும்னு விரும்புகிறாரு, கிட்ட வரணும்னு நினைக்கிறாரு நம்மள்கிட்ட. ஆனால் பாவம் நம்மளை தடுக்குது, தேவன்கிட்ட போக முடியல. நம்ம எப்படின்னா குப்பை மாதிரி, நிறைய குப்பை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த குப்பையை நெருப்பில் எவ்வளோ போட்டாலும் அது ஃபோர்ஸாக தான் எரியும். எவ்வளோ போட என்ன ஆகும்? ஃபோர்ஸாக எரியும். அப்போ நமக்குள்ளே அவ்வளோ இருக்குது, நம்ம கிட்ட போக போக எரிஞ்சிடும், ஆண்டவர் கிட்ட போக முடியாது. அதனால தான் ஆதாமுக்கு கூட அங்கே ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வேலி அடித்தார். அங்கே வீசி கொண்டிருக்க சுடர்வெளி பட்டயத்தும் கேருபீன்களை நிற்க வைக்கிறார். ஏன்னா உள்ளே வந்தால் மறிச்சிருவோம், நீ கனியை புசிக்கனாலே சாவேனார், உள்ளே வர முடியாது, என்டர் வர முடியாது. அல்லேலூயா. அதனால தான் அவர் எப்படி நம்மகிட்ட கம்யூனிகேஷன் கொடுக்கணும், எப்படி வரணும்னா சரீரமாய் வந்தார். அல்லேலூயா. சரீரமாய் வந்தார், மனுஷனாக வந்தார், நம்மகிட்ட பேசணும். ரத்தம் உள்ளவராய் வந்தார், உணர்ச்சி உள்ளவராய்